ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஏகே வீடு சேனலில் சிக்கன் தண்ணி குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வெங்காயம், நல்ல சின்ன வெங்காயம் தாங்க குழம்பு டேஸ்ட் கொடுக்கும். அதனால் சின்ன வெங்காயம் நல்லா உரிச்சிட்டு எண்ணெய் ஊற்றி இது மாதிரி நல்ல பொன்னிறமாக அவர்களுக்கு வணக்கிக்கலாங்க. வெங்காயம் வணங்குறதுக்கு லைட்டாக கல்லுப்பு சேர்த்து வணக்குனிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடுங்க. ஒரு 3லேருந்து 4 தக்காளி சேர்த்துக்கலாங்க. தக்காளி சேர்த்து நல்லா வதக்கலாம். இந்த தக்காளி வதங்கினதுங்க இது கூட பார்த்திங்கன்னா சிக்கன் தூள், மல்லித்தூள் இதெல்லாம் கடையில் வாங்கினதா இருந்தால் இது கூடயே சேர்த்து வதக்கி அரைச்சிட்டோன்னா அது நல்ல பேஸ்ட் மாதிரி ஆயிருங்க. ஏன்னா கடையில் வாங்குகிற தூள் கொஞ்சம் நறுநறுப்பு இருக்கும். அந்த நறுநறுப்பு குறையணுன்னா அந்த இது வெங்காயம் தக்காளி பேஸ்ட் கூடவே நம்ம போட்டு அரைச்சிட்டோன்னா அப்படி அந்த நறுநறுப்பு அதிகம் இருக்காதுங்க. குழம்பு நல்ல திக்னஸ் கிடைக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து அரைச்சிக்கிட்டா இன்னும் சூப்பராக இருக்குங்க. இப்போ வணங்கிடுச்சுங்க. அடுத்து நம்ம குழம்பு தாளிக்கலாம் வாங்க. சிக்கன் குழம்புக்கு அதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு, பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வருது பார்த்தீங்களா? அந்த பொரிஞ்சு வர வாசனையே செம்ம சூப்பராக இருக்குங்க. இப்போ கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயமும் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். ஒரு 2லேருந்து 3 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாங்க. குழம்பு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளி சும்மா ஒரு அரை தக்காளி போட்டாலே போதுங்க. ஆல்ரெடி நம்ம வணக்குனதில் தக்காளி போட்டிருக்கோம்ல, அதனால அரை தக்காளி போட்டாலே போதும். அதுக்குள்ளே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துடலாங்க. அதுக்கு இஞ்சி பூண்டு ஒரு கைப்பிடி அளவு சேர்த்து அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. அரைச்சிட்டு நல்லா வெங்காயம் தக்காளி வணங்குனதுமே நம்ம போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. அதுக்கப்புறம் சிக்கன் நல்லா சேர்த்துட்டு நல்லா வதக்கணுங்க. மஞ்சத்தூள், கல்லுப்பு சேர்த்து சிக்கனை நல்லா வதக்கணுங்க. பார்த்தீங்களா? மஞ்சத்தூள், கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கலாம் வாங்க. இதிலேருந்து இந்த சிக்கன்லேருந்து வர தண்ணி எடுத்து குடித்தோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த இஞ்சி ஸ்மெல் இருக்கும், குடிக்கிறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆனால் குடித்தோன்னா அந்த நெஞ்சு சளியெல்லாம் இருந்துச்சுன்னா கூட கரைஞ்சி வந்துடுங்க. அந்தளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. உப்பு கொஞ்சம் பத்தாதுன்னு தோணுச்சுங்க. அதனால் கறியில் நல்லா சாரணுன்றதுக்காண்டி உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம். இப்போ அந்த சூப் மாதிரி அந்த தண்ணி எடுக்கிறதுக்குங்க, அது பத்தாதுன்றதுனால நாங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த அரைச்ச பேஸ்ட்டும் கொஞ்சம் போட்டோன்னா கொஞ்சம் அந்த காரம் கிடைக்குங்களா, அதுக்காண்டி சேர்த்து அந்த தண்ணி எடுக்கிறதுக்காண்டி சூப் மாதிரி தண்ணி எடுக்கிறதுக்காண்டி சேர்த்துக்கிட்டோங்க. பாருங்கள், நல்லா கொதிக்குது. இப்போ இந்த சமயத்தில் நம்ம சளியெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு, நெஞ்சு சளி இருக்குது அப்படின்னா இந்த சமயத்தில் நம்ம எடுத்து குடித்தா அவ்வளோ கேட்குங்க. சளிக்கு ரொம்ப நல்லது இந்த டைமிங்கில் எடுத்து குடித்தா. அதனால் நாங்கள் ஒரு 2 டம்ளர் எடுத்து அந்த தண்ணி எடுத்தாங்க குடித்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அடுத்து தண்ணி சேர்த்துக்கலாங்க. நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததும் மிளகாத்தூள் பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சு பார்த்திங்களா வெங்காயம் வதக்கணும்ல, அந்த பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கொதித்து வந்துச்சுன்னா தண்ணி குழம்பு ரெடிங்க. பார்த்துங்க, பேஸ்ட்டு சேர்த்தாச்சு, தண்ணி குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் நல்ல சுவையான தண்ணி குழம்பு ரெடிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். குழம்பு தயார்.